வெல்கம் டு குணால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வின் 751வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுடைய ரிசல்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரல. கேம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் கொண்டு போயிட்டுருக்கான். ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயம் அது நடந்துட்டு வருது. அது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன், இந்த மாதம் 4ஆம் நம்பர் அதிகமாக அடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி 4 இப்போ 2 நாளாக அடிச்சுட்டு வரான். ஸோ இனி வரக்கூடிய ரிசல்ட்டுகளுமே கூட பார்த்திங்க அப்படின்னா 4க்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 4 டபுள்ஸாக கூட இன்றைக்கி ஆட்டத்தில் உட்காரலாம். இன்றைக்கி என்னுடைய கணிப்பில் டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி வந்தால் எந்த மாதிரி நம்பர்கள் டபுள்ஸாக வரும் அப்படிங்கிறத நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், முதல்ல நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். சிவகுமார் ஆல்போர்டு 5ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏ போர்டு கிசிங் பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் வந்து 2த்துக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு 3 டிஜிட்டில் மேட்ச் பண்ணி எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது நான் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நிறைய பேர் வெறும் நம்பர்களை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு தள்ளி விட்டு பார்த்துட்டு அது நம்ம இடையில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மேட்ச் பண்ணி ஒரு ஏபிபிசிஎஸ்சி வின்னிங் எடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக ஒரு 8 நிமிஷம் வீடியோவை கொஞ்சம் தள்ளி விடாமல் பாருங்கள். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பி போர்டு கிசிங் பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பர். ஸோ இன்றைக்கி 8க்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 3 டிஜிட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு வந்து டபுள்ஸ் இல்லாமல் தான் நான் கொண்டு வந்திருப்பேன். பட் அதுக்கு பதிலாக தான் சப்போர்ட்டிங் நம்பராக வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் டபுள்ஸ் மட்டுமே மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதனால் அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் மட்டும் வந்தால் எந்த நம்பர்கள் அமையும் அப்படிங்கிறது தனியாகவே கொடுத்துருங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி வின்வின் கம்பெனிக்கிறனால இவன் வந்து டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனிக்கார டபுள்ஸு நிறைய நேரங்கள் அடிச்சிருக்கான். அந்த வகையில் டபுள்ஸுக்கும் ஒரு வாய்ப்புகள் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு கெஸிங் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு வந்து 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்திருக்கு. அதாவது நேற்று அடித்த 5ஆம் நம்பர் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு அப்படி இந்த பக்கம் கீபோர்டில் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கும் குறிப்பாக இன்றைக்கி 5க்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் 5 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகப்படுது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் 5க்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக டபுள் 5 கூட வர்றதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி இந்த கெஸிங் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், முழுக்க ஒரு டபுள்ஸ் கலந்த ஒரு நம்பர்களாக மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை அவன் டபுள்ஸுன்னு சொல்லி அடித்தானா இன்றைக்கி டபுள் 5க்கு தான் முதல் வாய்ப்பு. சரிங்களா, முதல் வாய்ப்பு டபுள் 5க்கு தான். கம்மியாக ப்ளே பண்ணுறவங்க டபுள் 5 மட்டும் கூட வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. டபுள் 5 அது மிஸ் ஆச்சுன்னா தான் மற்ற நம்பர்கள். ஏன்னா 5க்கு பவர் 0. அடுத்தது டபுள் 4 இல்லைன்னா டபுள் 9 இல்லைனா மறுபடியும் டபுள் 7 கூட அடிக்கலாம். அதனால்
நான் கம்மியாக தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே சாய்ஸு 5 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் தான். அதனால் அதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க அதை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் அதில் மீதி இருக்கிற நம்பர்களையுமே கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம டபுள்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஃபாலோவிங் நம்பர் பாருங்கள். 44, 55 எல்லாம் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் எப்போவுமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பரில் முதல் 2 நம்பர்கள் மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அந்த மாதத்துடைய கடைசி நாள் முடிகிற வரைக்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இதில் இருக்கிற முதல் 2 நம்பர் 474, 545 இந்த நம்பர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் முடிகிற வரைக்குமே. இதுலேருந்து வின்னிங் மேக்ஸிமம் அடிச்சிடுவான். இப்போ நம்மளுக்கு போன மாதம் கை கொடுக்கல, ஒரு நம்பரு பவரில் அந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு இருந்தது. அப்படி இருந்தாலும் இந்த நம்பரை மிஸ் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததாக பாருங்கள், பெஸ்ட்டு 3 டிஜிட் 185, 235, 285. இந்த நம்பர் தான் நம்ம கெஸிங்கில் வந்திருக்கு. இந்த 3 நம்பர் தான் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம டபுள்ஸ் மேட்ச் பண்ணாமல் கொடுத்துருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு படி மேலேன்னே சொல்லலாம். ஒரு படி மேலே டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க. குறிப்பாக 5க்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையும் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஆல் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் தான் வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரி மேட்ச் ஆகுங்கிறத நம்ம 3 டிஜிட்லேயும் கொடுத்துருக்கோம், ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சொன்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண முடியும். வெறும் நம்பர்களை மட்டும் பார்த்து விட்டுட்டிங்கன்னா அது எந்த வகையிலுமே யாருக்குமே பிரயோஜனமாக இருக்காது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கம்மியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நம்பர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அதிகமாகலாம் கிடையாது. எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும், 3 நம்பருக்குள்ளே தான் அது அடங்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.